வணக்கம் நண்பர்கள். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு உண்டான பணத்தை மத்திய அரசு உடனடியாக விடுவிக்கணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க திராவிட முன்னேற்ற கழகம் போராட்டம் நடத்திருக்காங்க. அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் கிராமப்புறத்தில் உள்ள ஏழைகள் பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் கொண்டு வரப்பட்டது. அதற்குண்டான பணத்தை தமிழகத்துக்கு தர வேண்டிய 4500 கோடி ரூபாயை மத்திய அரசு தராமல் நிறுத்தி வச்சிருக்கு. தமிழகத்தை மத்திய அரசு வஞ்சிக்கிறது. அதனால் அந்த பணத்தை உடனடியாக விடுவிக்கணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினர் போராட்டம் நடத்தியிருக்காங்க. அதற்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் 100 நாள் திட்டத்தில் ஏராளமான ஊழல் நடந்திருக்கு, அந்த ஊழல் கண்டுபிடிக்கப்பட்டு எவ்வளவு ஊழல் நடந்திருக்குன்னு தெரிந்த பிறகு தமிழகத்துக்கு தர வேண்டிய 100 நாள் திட்டத்துக்கான பணம் திருப்பி தரப்படும், விடுவிக்கப்படும் சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாரு. நரித்தின கோழி கூவ போகுதா? கூவாது. அதே போல கழிப்பறை கட்டுறதுல செஞ்ச ஊழல் நாரப்போகுதா? கிடையாது. சவுக்கு சங்கர் வீட்டில் வீசின மலம் தான் நாரும். நரித்தின கோழியும் கூவ போகிறதில்ல, கழிப்பறை கட்டுறதுல செஞ்ச ஊழலும் நாரப்போகிறதில்லை. ஆனால் ஊழல் பணம் கண்டிப்பாக எந்த வழியில் பாக்கெட்டில் வந்தாலும் அது நார போகிறதில்ல. கழிப்பறை கட்டுறதுலேயே ஒரு 1000 கோடி ரூபாய் ஊழல் பண்ண திராவிட முன்னேற்ற கழகம் கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஊழல் பண்ணாமல் இருந்திருப்பாங்களா? கண்டிப்பாக ஊழல் பண்ணியிருப்பாங்க. சென்னை மாநகராட்சியை சுற்றி இருக்கிற இடத்துல எல்லாமே கழிப்பறையை சுத்தம் செய்வதற்காக ஒரு கழிப்பறைக்கு 22 ரூபாய், 2022 வரை ஒரு கழிப்பறை சுத்தம் செய்ய 18 ரூபாய் 60 காசு ஒதுக்கப்பட்டது. 2022க்கு பிறகு ஒரு கழிப்பறை சுத்தம் செய்ய 350 ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஊழல் நடந்திருக்கிறது. அதே போலவே கட்டாத கழிப்பறையெல்லாம் கட்டினதாக பில்லு போட்டு பணம் வசூல் பண்ணியிருக்காங்க. கூடவே துப்புரவு தொழிலாளர்கள் பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக அவர்களை முதலாளி ஆக்கணுங்கிறதுக்காக மத்திய மாநில அரசுகள் இணைந்து கழிவுநீர் சுத்திகரிப்பு லாரி ஒதுக்கீடு செஞ்சாங்க. அதிலையும் ஊழல் நடந்திருக்கிறது. மொத்தமாக இந்த கழிப்பறை சம்பந்தப்பட்ட ஊழலே 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறப்ப 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், கிராம வேலைவாய்ப்பு திட்டத்தில் கண்டிப்பாக ஏராளமான ஊழலை திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சிருக்குது. அதை தான் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஊழல் எவ்வளவு நடந்திருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு நிதி ஒதுக்கீடப்படும் சொல்லியிருக்கிறாங்க. கிராமப்புறத்தை சேர்ந்த வயதான ஆண் பெண் இருவரும் அவர்களுடைய மகளோ அல்லது பேர குழந்தைகளை நம்ம பணத்தை எதிர்பார்க்காம, அடுத்தவங்களுடைய பாக்கெட்டை எதிர்பார்க்காம அவர்களே சுய தன்மையோட வயதான காலத்தில் வாழணும் அப்படிங்கிறதுக்காக கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் 100 நாள் கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டம். இந்த திட்டத்தை வச்சு கிராமப்புறத்தில் இருக்க ஏரி, குளம், குட்டை, அது மட்டும் இல்லாமல் சாலையில் 2 பக்கம் இருக்கிற சின்ன சின்ன செடிகளெல்லாம் வெட்டி அந்த வயதானவர்கள் சின்ன வேலை செஞ்சுட்டு அவர்களுக்கு உண்டான சம்பளம் வழங்கப்படுகிறது. அதாவது இலவசமாக கொடுத்தா கேவலமாக இருக்கும். அதனால் சின்ன வேலையை வாங்கிட்டு அந்த கிராமப்புற ஏழைகளுக்கு பணமாக வழங்கப்படுகிறது. வருஷத்தில் 365 நாள் வழங்காமல் 100 நாள் வேலைவாய்ப்பு கேரண்டி திட்டம். வருஷத்தில் ஒரு குறைந்தபட்சம் 100 நாளாவது உங்களுக்கு வேலைக்கு தரேன். அதை வச்சு நீங்கள் தங்களுடைய இறுதி வாழ்க்கையை கடத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறதுனால மத்திய அரசு கொண்டு வந்த அற்புதமான திட்டம். இந்த திட்டம் கொண்டு வரப்பட்ட போது நான் கூட கிண்டல் பண்ணியிருந்தேன், இது ஒரு தேவையில்லாத திட்டம்னு சொல்லிட்டு. இந்த திட்டம் ஒரு சரியான நல்ல திட்டம் அப்படிங்கிறது எப்போ தெரிய வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, கொரோனா காலத்தில் தான் இந்த திட்டம் நல்ல திட்டம் தெரிய வந்தது. கொரோனா காலத்தில் கிராமப்புறத்தை சேர்ந்த வயதானவர்கள் வீட்டை விட்டே ஒரு 2 வருஷம் வெளிவராத நிலைமை ஏற்பட்டது. அந்த நேரத்தில் இந்த கிராமப்புற முதியவர்களுக்கு இந்த திட்டம் தான் 2 வருஷம் உயிர் வாழ ஒரு முக்கியமான ஒரு ஆதாரமாக அந்த கிராமப்புற ஏழை வயதான ஆண் பெண்களுக்கு இந்த திட்டம் இருந்திருக்கிறது. இந்த திட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பொழுது அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்த சோனியா காந்தி அவர்கள் உடல் நலம் இல்லாமல் இருந்தாங்க. இந்த திட்டத்தினுடைய வாக்கெடுப்பு நடந்த பொழுது உடல்நிலை சரியில்லைனாலும் வாக்கெடுப்பில் கலந்து கொண்டு இந்த திட்டத்தை நிறைவேற்றிவிட்டார். அப்படி காங்கிரஸ் கட்சியால் கொண்டு வரப்பட்ட திட்டங்களிலே 1-2 நல்ல திட்டங்களையும் இந்த திட்டம் ஒன்று. காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்தது ஒரே காரணத்திற்காக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே இந்த திட்டத்தை முடக்க நினைத்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்ததுனால இந்த நல்ல பேர் எல்லாமே காங்கிரஸ் கட்சிக்கு போய் சேர்ந்துடும் அப்படிங்கிறதுனால அமித்ஷா அவர்கள் இந்த திட்டத்தை முடக்க நினைத்தார். எதிர்கட்சியை சேர்ந்தவர்களும் இந்தியாவில் உள்ள கிராமப்புறத்தை சேர்ந்த மக்களுடைய எதிர்ப்பின் காரணமாக இந்த திட்டத்தை உடனடியாக பாரதிய ஜனதா கட்சியால் முடக்கவில்லை. ஆனாலும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்யும் மாநிலங்கள் எல்லாமே இந்த திட்டத்துக்கு கொடுக்கப்பட வேண்டிய முக்கியத்துவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களில் இந்த திட்டம்
சிறப்பாக செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் இந்த திட்டத்தை எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களை தடுக்க முடியாத காரணத்தினால பாரதிய ஜனதா கட்சி அந்த மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை தடுத்து கொண்டிருக்கிறது. அதில் சில மாநிலங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை போல தமிழ்நாட்டை போல அதுலேயும் ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் தான் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்களும் தங்கள் மாநிலங்களுக்கும் இந்த நிதி தரப்படவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை கொண்டு வந்திருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழகத்துக்கு எப்போ வரும், அன்னைக்கு உடனடியாக ஓட்டு போட்டு திமுக வீட்டுக்கு அனுப்புன்னு சொல்லிட்டு மக்கள் மிக ஆவலாக இருக்கிறார்கள். அதே போலவே அடுத்து பாராளுமன்ற தேர்தல் எப்போ வரும், அன்னைக்கு உடனே ஓட்டு போட்டு பாரதியார் வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு இந்தியாவை சேர்ந்த மக்கள் எல்லாமே மிக ஆவலாக இருக்கின்றார். அதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழகத்தில் தொடர்ந்து 10 வருஷமா முந்தைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடைபெற்றது. அந்த ஆட்சியில் ஊழல், கொலை, கொள்ளை, கனிம வள கடத்தல் இதை எல்லாமே சிறப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அதனால் கோபமடைந்த மக்கள் அடுத்து கருணாநிதியினுடைய நிழல்ல அரசியல் கற்றுக்கொண்டிருக்கின்ற 50 வருஷமா அரசியல் கத்துட்டு இருக்க மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டு தமிழக முதல்வராக மு.க. ஸ்டாலின் அவர்களை தேர்ந்தெடுத்தார்கள். திமுக ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் தான் ஆட்சி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில 40 வருஷத்துல எவ்வளவு ஊழல் நடக்குமோ, எவ்வளவு குற்றங்கள் நடக்குமோ, எவ்வளவு சட்ட மீறல்கள் கனிமவள நடக்குமோ அவை எல்லாமே 4 ஆண்டுகால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் நடைபெற்றிருக்கிறது. அதனால எப்படா சட்டமன்ற தேர்தல் வரும், திமுகவை வீட்டுக்கு அனுப்பலாம்னு சொல்லிட்டு மக்கள் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதே போலவே மத்தியில் ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சி மோடி தான் ஆட்சிக்கு வந்தால் முதல்ல சுவிஸ் நாட்டில் இருக்க இந்தியர்களுடைய கருப்பு பணத்தை எல்லாம் மீட்டு ஒவ்வொருடைய இந்தியனுடைய கணக்குலையும் வங்கி கணக்குலையும் 10 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கரடி விட்டாரு. ஆட்சிக்கு வந்து 12 வருஷத்துல ஒவ்வொருடைய இந்தியனுடைய பாக்கெட்ல இருந்தும் அவனுக்கே தெரியாம 12 லட்ச ரூபாய் திருடி எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, விலைவாசி உயர்வு, பெட்ரோல் டீசல் விளைவு, இப்படி விலைவாசி எல்லாம் எடுத்து ஒவ்வொருடைய இந்தியனுடைய பாக்கெட்ல இருந்தும் 12 லட்ச ரூபாய் திருடி இருக்கிறாரு மோடி அவர்கள். அது மட்டும் போதாதுன்னு சொல்லிட்டு தான் ஆட்சிக்கு வந்தால் பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சி அமைச்சால் கங்கையை சுத்தப்படுத்தன்னு சொல்லியிருந்தாரு. கங்கையினுடைய வரலாற்றிலேயே மோடியினுடைய ஆட்சி காலத்தில் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி காலம் கங்கை மிக மிக மோசமாக அசுத்தமாக இருந்திருக்கிறது. மோடியினுடைய ஆட்சி காலத்தில் தான் கங்கையில் பிணங்கள் மிதக்க விடப்பட்டன. அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில 100 நாள் திட்டத்தில் ஊழல் நடந்திருக்கு. அதுக்கு கணக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கேட்டிருக்கிறாரு. கணக்குன்னு கேட்டாவே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கோபம் வந்துடும். அப்படிப்பட்ட கோபம் தான் தற்போது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 100 நாள் வேலை திட்டத்தில் 4500 கோடி நிதி கேட்டு கோபத்தில் இருக்கிறாங்க. மொத்தத்தில் தமிழகத்தை ஆளும் திராவிட முன்னேற்ற கழகமும் மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியும் 100 நாள் திட்டத்தை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உண்மை. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.